கூட்டரசு பிரதேசத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மாணவர்களில் 58.2% கண் பார்வை பிரச்சனையை எதிர்நோக்கியிருக்கின்றனர். புரோகிராம் மாத்தா ஹாத்தி விலாயா திட்டத்தின் கீழ் 2077 மாணவர்களை பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் அது கண்டறியப்பட்டது. அவர்களில் முதலாம் ஆண்டில் பயிலும் ஒரு மாணவருக்கு அப்பிரச்சனை கொஞ்சம் மோசமாகவே உள்ளது. ஆனால் அது அவருக்கே தெரியவில்லை என கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா தெரிவித்தார். கண் பார்வை பாதிப்பு ஆரம்பத்திலேயே கண்டறியப்படாவிட்டால் மாணவர்கள் கல்வியில் விடுபட்டு விடுவார்கள் என அமைச்சர் கவலை தெரிவித்தார். புரோகிராம் மாத்தா ஹாத்தி விலாயா திட்டமானது கூட்டரசு பிரதேசத்தில் உள்ள ஆரம்ப பள்ளி மாணவர்கள் மத்தியில் கண் ஆரோக்கிய பிரச்சினைகளை களையும் நோக்கத்தை கொண்டதாகும். சரவாக் சுக்மா போட்டியில் சிலம்பாட்டத்தின் ஒட்டுமொத்த வெற்றியாளராக பேராக் வாகை சூடியது. 6 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலம் என மொத்தம் 10 பதக்கங்களை பேராக் சிலம்ப குழு குவித்திருக்கிறது. 3 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கல பதக்கங்களுடன் பினாங்கு 2ஆம் இடத்தை பிடித்தது. 3 தங்கம், 4 வெண்கலம் ஆகியவற்றுடன் திரும்பும் ஸ்லாங்கூர் 3ஆவதாக வந்தது. இந்தியர்களின் தற்காப்பு கலையான சிலம்ப போட்டியில் முதன்முறையாக பங்கேற்ற உபசரணை அணியான சரவாக் 2 வெள்ளி பதக்கங்களையும் 1 வெண்கலத்தையும் வென்று அதிரடி படைத்தது. சுக்மா போட்டியின் சிலம்பாட்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வந்துள்ளன. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற ஆடவர் பூப்பந்து இரட்டையர் ஏரன் சியா சோவியிக் தேசிய விளையாட்டு வெற்றி சன்மான திட்டத்தின் ஷாக்காமின் கீழ் 2 லட்சம் ரிங்கிட்டை பெறவிருக்கின்றனர். அத்தொகையை இருவரும் பகிர்ந்து கொள்வார்கள் என இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹெனா யோ தெரிவித்தார். ஷாக்காம் வரலாற்றில் குழு போட்டிகளுக்கு இவ்வளவு உயரிய தொகை சன்மானமாக வழங்கப்படுவது இதுவே முதன்முறையாகும். இதற்கு முன் வெண்கலம் வென்றால் 1 லட்சம் ரிங்கிட் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இருந்தாலும் ஒலிம்பிக் அரங்கில் கடைசி வரை போராட்டம் நடத்தி பதக்கத்துடன் நாடு திரும்பியதை கருத்தில் கொண்டு பரிசு தொகையை 2 லட்சம் ரிங்கிட்டுக்கு உயர்த்த முடிவெடுக்கப்பட்டதாக ஹானா சொன்னார். வாழ்நாள் முழுக்க மாதாந்திர பென்ஷன் தொகையாக தலா 2000 ரிங்கிட்டையும் இருவரும் பெறுவர். இவ்வேளையில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்ற லீ ஜி ஜியா மொத்தம் 2,50,000 ரிங்கிட்டை பரிசு பணமாக பெறுகிறார். ஷாக்காம் பரிசு திட்டத்தின்படி ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றால் 10 லட்சம் ரிங்கிட்டும், வெள்ளி பதக்கம் வென்றால் 3 லட்சம் ரிங்கிட்டும், வெண்கல பதக்கத்திற்கு 1 லட்சம் ரிங்கிட்டும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்பாக்ஸ் நோயின் ஆபத்தான மாறுபாடு ஆசியாவிலேயே முதன்முறையாக தாய்லாந்தில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடு ஒன்றிலிருந்து கடந்த வாரம் பேங்காக் வந்த ஐரோப்பியருக்கு ஆபத்தான கிளேட் 1 மாறுபாடு கண்டிருப்பதை ஆய்வுக்கூட சோதனை உறுதி செய்தது. 66 வயது அந்நபர் தற்போது பேங்காக் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டுள்ளார். எம்பாக்ஸ் நோய் கிருமி உலகிற்கு புதியதல்ல என்றாலும் அதன் கிளேட் 1 மாறுபாடு மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. அது வேகமாக பரவக்கூடியது என்பதோடு பெரும்பாலும் மரணத்தில் கொண்டு போய் விட்டு விடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த கிளேட் 1 மிக மிக ஆபத்தானது என உலக சுகாதார நிறுவனம் WHO கூறுகிறது. ஆப்பிரிக்காவுக்கு வெளியே முதல் கட்டமாக ஆகஸ்ட் 15 ஸ்வீடனில் இந்த கிளேட் 1 நோய் உறுதி செய்யப்பட்டது. மத்திய ஆப்பிரிக்க நாடான கோங்கோவில் இவ்வாண்டு மட்டும் 16,000 எம்பாக்ஸ் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதனால் 500 உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. கோலாலம்பூர் வங்சமாஜு ஜிலன் கந்திங் கிளாங் அருகே நேற்று மாலை பெய்த கனமழையால் தமான் பூங்காராயாவில் உள்ள ஒரு வீடு மண் சரிவால் பாதிக்கப்பட்டது. தீயணைப்பு மீட்புத்துறை வந்து பார்த்தபோது அவ்வீட்டையொட்டிய மலையோர பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது தெரிய வந்தது. அவ்வீட்டின் பின்பகுதியில் மண் சரிந்து சாலையின் கால்வாசி பகுதியை மூடியிருந்ததை வைரலான புகைப்படங்களில் காண முடிந்தது. என்றாலும் அதில் எவரும் காயமடையவில்லை. இருந்த போதிலும் சில குடியிருப்பாளர்கள் தத்தம் வீடுகளை காலி செய்ய கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அங்கு இன்னமும் மண் நகர்வு காணப்படுவதால் பாதுகாப்பு கருதி அவர்கள் வெளியேற கேட்டுக் கொள்ளப்பட்டனர். மண் சரிந்த பகுதியில் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தாய்லாந்தில் மூத்த அரசியல்வாதி ஒருவரால் பெண் செய்தியாளர் தாக்கப்பட்ட வீடியோ வைரலாகி கண்டனங்களை பெற்று வருகிறது. கடந்த மாதம் அந்நாட்டின் புதிய பிரதமர் தேர்வு குறித்து கேட்ட போதே அச்செய்தியாளர் தலையில் தாக்கப்பட்டார். தாக்கியவர் அரசியல்வாதி மட்டுமல்ல, முன்னாள் ராணுவ தலைவருமான பிரவீட் வங்சுவான் ஆவார்.
விஷயம் வைரலானதும் அப்பெண் நிருபரை பிரிவித்துக்கு நன்கு தெரியும் என்றும் நடந்தவற்றுக்கு அவர் மன்னிப்பு கேட்டுவிட்டார் என்றும் அவர் கட்சி விளக்கம் கொடுத்தது. ஆனால் அவரின் நடவடிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நன்னடத்தை விதிகளுக்கு எதிரானது என தாய்லாந்து செய்தியாளர் சங்கங்களும் ஊடக அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அது குறித்து விசாரிக்க வேண்டுமென நாடாளுமன்ற சபாநாயகரையும் அவை வலியுறுத்தியுள்ளன. நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோஹர் பாரு ஜோஹரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை.